இந்த ஐபிஎல் 2025லேருந்து வெளியேற போகிறது யார்? 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ் கடப்பாறை மும்பை இந்தியன்ஸா? ஒரு தடவை சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த கடப்பாறை மும்பை இந்தியன்ஸுக்கு மிரட்டல் எடுத்துக்கிட்டு இருக்கிற குஜராத் டைட்டன்ஸ். ஆமாம், மாதிரி எனக்கு குவாலிஃபயர்ஸ் ஒன்றை விட இந்த எலிமினேட்டர் தான் ஒரு மாதிரி பக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. பால்டன்ஸ் உங்களுக்கு இருக்கா? குஜராத் டைட்டன்ஸுக்கு இங்கே தமிழ்நாடு பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆடுறாங்கிறதுனால குஜராத் தமிழர்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. நிறைய சாய் சுதர்ஷன் ஃபேன்ஸ், கில் ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த பக்கு திக்கு திக்குன்னு இருக்குதா? ஆனால் இந்த சீரீஸ் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு 99% இல்லை 95% இருக்கும்போதெல்லாம் ஜிடி தான் டாப் 1ல் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ப்ளஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு ரொம்ப சரிசமமான ஒரு டீம்னா நான் ஜிடியை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இப்போ பாருங்கள், எலிமினேட்டரில் இவங்க மோத வேண்டிய நிலைமை வருது. இதிலிருந்து ஒருத்தவங்க உள்ளே போக போகிறாங்க. இந்த ஐபிஎல் 2025 முழுக்க நம்ம கிருக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடியும் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த போட்டியில் நான் உங்ககிட்ட கேட்கப்படுற கேள்வி என்னென்னா, இந்த ஐபிஎல் 2025 ஸ்டே பண்ண போகிறது யார்? ஐ மீன் இந்த மேட்ச்சில் ஜெயிக்க போகிறது யார்? குவாலிஃபயர்ஸ் 2 ஆட போகிறது யார்? அந்த ஒரு டீம் என்ன? அப்புறம் இந்த மேட்ச்சில் பெஸ்ட்டு பவுலராக, நான் விக்கெட் எடுக்கிறவரால் பெஸ்ட்டு பவுலராக யார் இருப்பா அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எலிமினேட்டர் மேட்ச் வேறையா, கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸை நம்ம வந்து பெருசாக பாராட்டணும். ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பால்டன்ஸ் குஜராத் தமிழர்களே, நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க. பட் உங்கள் சக பால்டன்ஸ் இருக்கிறாங்களா அவங்களுக்கும், உங்கள் சக குஜராத் தமிழர்கள் ரசிகர்கள் இருக்காங்களா அவங்களுக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் ஐபிஎல் ஃபைனலுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் 2025 பெஸ்ட்டு அணி அதை நான் அப்லோட் பண்ண போகிறேன். அது நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய டேலண்ட்ஸ் இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம ப்ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் முல்லன்பூரில் நடக்க இருக்கக்கூடிய எலிமினேட்டர் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸோட கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஆமாம், சூப்பர்வான ஒரு ப்ரிவ்யூவாக இருக்கும் நான் நம்புகிறேன். முல்லன்பூரோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் முல்லன்பூரில் வந்து மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எலிமினேட்டர் மேட்ச் அன்னைக்கு மழை வந்துச்சு அப்படின்னா ரிசர்வ் டே போகுமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். பட் ரொம்ப குழப்பிக்க வேணாம், மழை அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடிஞ்சது. ஏன்னா மேட்ச் நடக்கிற அன்னைக்கு மட்டும்தான் மழை. மேட்ச்சுக்கு முன்னாடி நாளோ, ஐ மீன் குவாலிஃபயர்ஸ் ஒன்று நடக்க போதில்லை அன்னைக்கோ இல்லை எலிமினேட்டருக்கு அடுத்த நாளோ வந்து மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறனால பயப்பட வேணாம் நண்பர்களே, மேட்ச்சு முழுக்க நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒன்று பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்ட்ரைட் பவுண்ட்ரி சின்னது, அப்புறம் ஒரு பக்கம் 70 மீட்ரு 73 மீட்ரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறதுனால வந்து இங்கே குத்தி அடித்து ஏற்றி போடக்கூடிய பவுலர்ஸுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே நீங்கள் ஓரளவு இந்த பவுலருங்க நல்லா போடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் பிரசித் கிருஷ்ணாவுக்கு இங்கே ஓரளவு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. தீபக் சகர் ட்ரெண்ட் போல்ட் வந்து கொஞ்சம் மேலே போடுவாங்க. விக்கெட் ஸ்கிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓரளவு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்கிட் ஆகிற மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ராவை நம்பி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்டு இந்த பக்கத்தில் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து முல்லன்பூரில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா இந்த ஐபிஎல் 2025 மொதல் 10 ஓவர் இல்லைனா வந்து ஒரு 5-6 ஓவர் ட்ரிக்கியாக இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் எவ்வளோ ரன்ஸ் அடித்தாலும் ஒரு 20 ரன் ஷார்ட்டாக இருக்குதுமா, இல்லை 35 ரன் கம்மியாக இருக்குதுமான்னு சொல்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் இன்னிங்ஸ் இன்டர்வியூவில் ஒவ்வொரு பிளேயரை கொடுக்க வேண்டிய நிலமை தான் இருந்துகிட்டு இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக முழுக்குன்னு ஒரு மாதிரி ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குது, நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அப்படிங்கிறதுனால டாஸ் ரொம்ப குரூஷியலான ரோல் வகிக்குது. பட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட்ஸ் கேம்னு வந்துட்டா ஃபஸ்ட்டு பேட்டிங் அடிங்க, அதிக ஸ்கோர் அடிங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கிற டேக்லைன் இருக்கும். ஆனால் இந்த தடவை அது மாற்றப்படுமோன்னு எனக்கு தோணுது. பட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் பட் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் மும்பை இந்தியன்ஸுக்கு சேசிங்கும் கைவந்த கலை. இந்த மாதிரி 2 டீம் மோதுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போட்டி நல்ல போட்டியாக தான் இருக்கும். பட் சோஃபார் இந்த ஐபிஎல் 2025 எஸ்டியில் ஃபைனலுக்கு முன்னதாக ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் குவாலிஃபயர்ஸ் 2 இருக்கலாம். பட் எலிமினேட்டர் இந்த 2 டீமுக்கும் வந்து நிற்கிறது பாருங்களேன். சரி, இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். பிளேயிங் 11 ரயன் டக்கருக்கு பதிலாக பேட் ஷோ ஆட போகிறாரு. இல்லை குழப்பம் கிடையாது, பட் காம்பினேஷன் மாறுது. இல்லை நம்பர் 5ல் இல்லை வில் ஜாக்ஸ் இருந்தாருன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட 1 டவுனில் அனுப்புவாங்க. இல்லை திலக் வர்மாவுக்கு அப்புறம் பின்னாடி 5வது பொசிஷனில் அனுப்புவாங்க. பவுலிங் போடுவார். சரித் அசலங்காவா பெவன் ஜாக்கப்ஸா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு வருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சரித் அசலங்காவோடவே போவேன். பெவன் ஜாக்கப்ஸ் ஓகே ஒரு ஆல்ரவுண்டர், பட் ஆனால் சரித் அசலங்கா ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி இருக்கிறாரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அவரு ஒரு மாதிரி ஆல்ரவுண்டர், ஸ்ரீலங்காவுக்கு கேப்டனாக வேறு இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால வந்து நான்
சரித்த ஸ்ரீலங்கா பக்கம் போவேன். அவரும் அந்த பானுகா ராஜபக்ஷாலாம் சேர்ந்து அந்த மிடில் ஆர்டரில் கொஞ்சம் நல்லாவே பெட்டராகவே ஆடிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். பானுகா ராஜபக்ஷா இல்லைங்கிறனால இப்போ ஒரு காலகட்டத்துங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். சரி, நம்பர் 5ல் சரித்த ஸ்ரீலங்காவை நான் பயன்படுத்துவேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை. தீபக் சஹர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பவுலிங் போட்டுருந்தாரு. பட் அந்த காயம் ரொம்ப விக்ரஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். தீபக் சஹர் ஆடுவார். தீபக் சஹர் ஆடலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு கரண் சர்மா 11ல் வருவார். அப்புறம் உங்களுக்கு அஸ்வினி குமார் எடுத்துகிட்டு வரலாமாங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் கண்டிப்பாக இம்பாக்ட் சப்பாக ஒன்று பேட்டிங் பவுலிங் ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. கரண் சர்மா, ரோஹித் இவங்க 2 பேரும் உள்ளே வந்து போயிட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இவங்க தான் ஓகேங்களா. பிளேயிங்காகவே உங்களுக்கு ஒன்றும் இல்லை. மேலே வந்து பேர்ஷோ வருவார். கீழே வந்து உங்களுக்கு நம்பர் 5ல் சரித்த ஸ்ரீலங்கா கொண்டு வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இவங்க அனௌன்ஸ் பண்ணுறது 10 நாளைக்கு முன்னாடியே சரித்த ஸ்ரீலங்கா மும்பையோட கேம்பில் இருந்தாராம். போஸ்ட் போட்டார். ஜெயவர்தனோட இன்ஃப்ளூயன்ஸும் உள்ளே வந்துட்டார். ஸோ அப்போ டீமோட ஜெல்லாக இருந்திருப்பார். என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியும். கிரவுண்டுக்குலாம் வர முடியாது பாஸ், ஹோட்டலில் தங்கியிருக்கணும். இல்லைனா வந்து ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக எங்கேயாவது உட்காந்துருக்கணும். அடுத்து நீங்கள் இந்த பக்கம் ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரன் மிஸ்ஸு. ஜாஸ் பட்டர் இல்லை, குசல் மெண்டிஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. குசல் மெண்டிஸ் அடித்தா அடிப்பார், இல்லைனா அன்றைக்கி டக் அவுட் ஆகிட்டு வருவார். பட் ஷோராக சொல்கிறேன், ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் பேட்டில் சூப்பராக ஆடுவார். ஸ்ட்ரைட் பேட் விட்டு சூப்பராக ஆடுவார். புல்லு நல்லா ஆடுவார். ஸ்கொயர் பேட், ஸ்ட்ரைட் பேட் சூப்பராக ஆடுவார். ஆனால் உள்ள ஒரு வேலை ஏதாவது பால் நோண்டி விட்ட மாதிரி வந்துச்சுன்னா காலி இல்லை. அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ரபடா போனால் கோட்ஸே உட்காந்து வச்சுட்டு ரபடா வந்தோடனே ஆட வச்சாங்க. இப்போ ரபடா போயிட்டு இப்போ கோட்ஸே தான் ஆடுவாங்க. இதுதான் 2 டீமோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும். இல்லை உங்களுக்கு ஆப்ஷன்னா உங்களுக்கு இஷாந்த் சர்மா, வாஷிங்டன் சுந்தர் ஆட வைப்பாங்க. அப்புறம் அர்ஷத் கான ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷனாக பார்க்கும்போது அவங்க ஆட வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து பிளேயிங் 11 பற்றி பேசிட்டு போயிட்டேன். பட் ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக உள்ளே வரவங்களை பற்றி நான் கொஞ்சம் இந்த பேட்டில் நேரில் பேசணும் இல்லையா, அதான முறையாகவும் இருக்கும். இப்போ ஜாஸ் பட்லர் போகிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் அகமதாபாத்லேயும் முல்லன்பூர்லேயும் நீங்கள் எலிமினேட்டர் ஃபைனல்லாம் வச்சுட்டீங்க, இல்லை பிளே ஆஃப் ஃபைனல்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிச்சில் ஜாஸ் பட்லர் இல்லாத ஒரு பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஃபைனல் எல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஏங்க ஒரு 70 ரன் இங்கே கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுறாங்க. காமன் கம்போஸாக அவரால் ஒரு 70 ரன் அடிக்க முடியும். நான் ஃபீல்டில் வந்து இந்த டிப்ஸ் கொடுப்பார், அந்த டிப்ஸ் கொடுப்பாரு, நான் அந்த கதைலாம் பேசலை. பட் நான் சொல்கிறேன், இந்த முல்லன்பூரில் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட். இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் பெருமூச்சு விடுவாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் இல்லாததால தான் மேக்ஸிமம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குசல் மெண்டிஸ் அடிக்கலாம், ஆனால் ஜாஸ் பட்லர் அடிக்கிற மாதிரி வராது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய கேம் பார்த்துருக்கிறேன். அந்த சேசிங்கை எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஒரு T20 கிரிக்கெட்டை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத ஒரு மாதிரி வாய்ப்பே இல்லை தலைவா. அவன் அந்த டாப் 3 அதில் ஜாஸ் பட்லர் பெரிய பேக் போன். ஜாஸ் பட்லர் இருக்காருங்கிறதுனால அவங்க தைரியமாக ஆட முடியும். இப்போது ஜாஸ் பட்லர் இல்லை. இன்னொரு பக்கம் பேர்ஷோ ஒரே ஒரு விஷயங்க, சிராஜ் அடிச்சிட்டாருன்னு வைங்களேன். சிராஜ் அடிச்சிட்டாரு, கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டார். ஒரு ஓவர் 15 ரன் அடிச்சிட்டாருன்னு வைங்களேன். சிராஜை அடிச்சிட்டா பவர் பிளேயில் கொஞ்சம் ஷேக்கி ஆவாங்க. அஃப்கோர்ஸ் பிரசித் கிருஷ்ணா இருக்கிறாரு. பேஷோட வேலை பேஷ் பண்ணுறது தான். பட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக அவர் கொஞ்சம் கால் கடகடா தான். ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து ஒரு சாய் கிஷோர் இயர்லியாக சாய் கிஷோர் நியூ பால் போடுவாருங்க, ஸ்கிட் ஆகுங்க, மாதிரி விருட்டுன்னு போடுவாருங்க. முல்பூரில் ஒரு வேலை கிரிப்பு கிடைக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரோஹித் சர்மாவுக்கும் தூண்டில் போடலாம், இந்த பக்கம் பேட்ஷோக்கும் தூண்டில் போடலாம், வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. சூரியகுமார் யாதவுக்கும் நல்லா போட்டுருந்தார். இப்போ சூரியகுமார் யாதவ் ஒன்றரை தான் ஒரு அதை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். பேட்ஷோ அடின்னு அடிக்கணும். இப்போ குசல் மெண்டிஸ் இந்த பக்கம் பேட்ஷோ பெரிய பாரம். முக்கியமான பொசிஷனான சரித்த ஸ்ரீலங்காவை கீழே ஆட வச்சிருக்கிறாங்க. அந்த பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் 5 ஓவரில் ஒன்றும் இல்லை ஆட வைக்காமல் கூட இருக்கலாம். ராபின்சன் நீ பின்னாடி ஆடு, ஹர்திக் பாண்டியா நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு சரித்த ஸ்ரீலங்கா பெஞ்ச் பண்ணுறது கூட வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. பட் சரித்த ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அங்கே ஆடுறதுங்கிறது நல்ல விஷயம். பட் ஆடணும், எதுவும் நம்ம கையில் கிடையாது, பார்ப்போம். சரி, இப்போது நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் படி பார்த்துட்டோம். இப்போ முல்லன்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் பெருசுன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இப்போது ராஷித் கான், இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு சாய் கிஷோர் நல்லா போடுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் பிரசித் கிருஷ்ணா வேறு இங்கே ஒன்று சொல்லிட்டுங்களா, பும்ராவை விட இந்த ஐபிஎல்லில் கன்சிஸ்டண்ட்டாக பிரசித் கிருஷ்ணா சூப்பராக போட்டுட்ருக்காரு. மிடில் ஓவர்ஸில் அவ்வளோ எக்கனாமிக்கலாக கஞ்சனாக இருக்கார், முடிக்கும் போது அவ்வளோ கஞ்சனாக இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான பவுன்சி விக்கெட்டில் வந்து இல்லை ரோஹித் சர்மாவுக்கு ஷார்ட் பால் போடுவாங்களான்னு உங்கள் மனசில் கேள்வி இருக்கிறது எனக்கு புரியுது. பட் அவர் ஷார்ட் பாலே போடாமல், இல்லை ஷார்ட் பால் போட்டு இல்லை இது பண்ணுவாங்க. கில்லு தைரியமாக போவார், அவருக்கு ஷார்ட் பால் போட வைக்கிறதுலாம் தாராளமாக பண்ணுவாங்க. பட் பிரசித் கிருஷ்ணா அதில் ஜித்து ஜிலாடியாக இருக்காருங்கிறதுனாலையும் இப்போ சாய் கிஷோர் முன்னாடி கொண்டு வந்து, அதான் சொல்கிறேங்க, பேர்ஷோ இருக்காருங்கிறனால கொண்டு வந்தால் சூரியகுமார் யாதவுக்கு, பேர்ஷோவுக்கு, ரோஹித் சர்மாவுக்கு, திலக் வர்மாவுக்கு, ஈவன் ஹர்திக் பாண்டியாவுக்கெல்லாம் ராஷித் கானை விட சாய் கிஷோர் ரொம்ப த்ரெட்டிங்காக இருக்கார். சாய் கிஷோரை நீங்கள் என்ன தான் அடித்தாலும் நிறைய டாட்ஸ் வைக்கிறாரு. இல்லைங்க, டிசி கிட்ட அவங்க ஆடும்போது சாய் கிஷோர் ரன்னை கொடுத்த மாதிரி இருக்குது, ஆனால் நிறைய டாட்ஸ் வச்ச மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் மாதிரி த்ரெட்னிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா,
ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஒன்று ஆடிருப்பாங்கல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சீசனில். அதில் ஹர்திக் பாண்டியாவும் சூரியகுமார் யாதவும் மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கிளாஷ் ஆச்சு ஹர்திக் பாண்டியாவுக்கும் சாய் கிஷோருக்கும். ஸோ சாய் கிஷோர் கேமுக்குள்ளே இருக்கிறாரு, இவங்களுக்கு த்ரெட்டிங்காக இருக்கிறாரு. சரி அப்படின்னா சிராஜ் லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடுவார். மேலே யார் லெஃப்ட் ஹேண்டரு இல்லை. அப்போ திலக் வர்மா மிடில் ஆர்டரில் வருவார். இப்போ திலக் வர்மா இருக்கும்போது ராஷித் கான் சிராஜ் 2 பேரையும் வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. லெஃப்ட் ஹேண்டர் இருக்காருங்கிறதுனால கில் அந்த இடத்துல சாய் கிஷோர் யூஸ் பண்ணாமல் போவாரா அப்படிங்கிறது கேள்வி. பட் தைரியமாக போவார்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, பிரசித் கிருஷ்ணா எல்லாருக்கும் த்ரெட்டிங் தான். பட் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் 2 ஓவர்ஸில் அவங்கள சித்து விளையாட்டு நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க டிசி கூட ஆடும்போது சூரியகுமார் யாதவும் நம்மதீரும் சேர்ந்து தான் அந்த 2 ஓவர் பிரிவின்னு பிரித்தாங்க. இந்த பக்கத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்டாக லாஸ்ட் ஓவர் அடிக்க முடியல. ஆனால் 19வது ஓவர் பிரிச்சாச்சு. ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் அவங்க ஆடணும், அவங்க திரும்ப எடுத்துகிட்டு போகணும், அவங்க ஒரு என்ன சொல்ல ஒரு 50 ரன் 60 ரன் பார்ட்னர்ஷிப் அடிக்கணும். இங்கே பாருங்களேன், ரோஹித் சர்மா பற்றி பேசவே இல்லைன்னா, ஆமாம் ரோஹித் சர்மா பற்றி பேசவே இல்லை பாஸ். ரோஹித் சர்மா அதுக்கு மேலே மோசம் பண்ணுறாரு பாஸ். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறுறாரா. இப்போ ரோஹித் சர்மா தடுமாறாரு, திலக் வர்மா தடுமாறாரு, ஹர்திக் பாண்டியா தடுமாறுறாரு, ஒட்டுமொத்த பேட்டிங் ஆர்டர் தடுமாறி நிற்குது. ஸ்டெடி ஆகணும். பட் இந்த பக்கம் ஜிடியோட பவுலிங் நல்லா இருக்குது, த்ரெட்னிங்காக இருக்கிறாங்க, சந்தேகமே கிடையாது. ஹர்ஷத் கானுக்கு 3வது ஓவர் கொடுத்துட்டாங்கனாலே பவுலிங்கில் ஜிடி வின் பண்ணிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். சரி, அப்படியே நீங்கள் இந்த பக்கத்தில் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங், இந்த பக்கத்தில் ஜிடியோட பேட்டிங்கில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த டாப் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன், கில்லு, ஜாஸ் பட்லர் இவங்க எல்லாருமே இந்த ஆரஞ்ச் கேப் ஹோல்டருக்குள்ள இந்த டாப் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேரும் வந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இதில் ஜாஸ் பட்லர் இல்லை. இப்போ கில் அண்ட் இந்த பக்கம் சாய் சுதர்ஷனம். தீபக் சார் காயம் இல்லை, நல்லா போடுவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து அந்த பவர் பிளேக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தீபக் சகரையும் ட்ரெண்ட் போல்ட்டும் விக்கெட்லெஸ்ஸாக அனுப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி குஜராத் தமிழர்கள்ட்டேருந்து ரன்கள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஆனால் இதில் ட்ரெண்ட் போல்ட்டும் தீபக் சகர் மேலே போடுவாங்க, கொஞ்சம் இன்னும் அவுட்டும் கொஞ்சம் பாலும் மூவ் ஆகும். ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா முல்லன்பூர் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல, எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இவங்க மேலே போடக்கூடியவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா இன்னும் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு பவுல் பண்ணலை. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மேலே வருது, கீழேயும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்தால் பெட்டராக இருக்கும். பட் மிடில் ஓவரில் கரண் சர்மா அண்ட் சாந்த்னா இது ஒரு பக்கம். பட் டெத் ஓவரில் நான் வரும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் டெட்லியாக இருக்கிற டெத் ஓவரில் யாக்கர்ஸ் எல்லாம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஐபிஎல் ரெஸ்யூம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட பவுலிங் அட்டாக் சூப்பராக இருந்தது. தீபக் சகர் நியூ பால் நல்லா போட்டுருந்தாரு, இத்தனைக்கும் ட்ரெண்ட் போல்ட்டு நியூ பால் நல்லா போட்டுருந்தாரு. சாந்த்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சில் ஒரு பிரேக் த்ரூ எடுக்கிறவராக இருந்தார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வில் ஜாக்சன் மாதிரி எக்கனாமிக்கலாக பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்துக்கிட்டாரு. டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இப்போ யாக்கர்ஸாக பவுல் பண்ணி எக்கச்சக்கமான டாட்ஸ் வைக்கிறாரு. அண்ட் சீட் கோடா 4 ஓவர்ஸ் பும்ரா கிட்ட இருந்துச்சு. பட் இப்போது ஜிடியோட பேட்டிங் லைனப் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஷாருக் கான் கையை தூக்கி அடிக்கிறாரு, ஒருத்தர் ஃபார் அடிக்கிறாரு. ஆனாலும் ஜாஸ் பட்லர் இல்லை. எம்ஐயின் பவுலிங் பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு பஞ்ச் ஒன்று விட்டாங்கன்னு வைங்களேன், தாராளமாக எம்ஐ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஜிடி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, எம்ஐக்கு கொஞ்சம் நியூ பால் மாதிரி ஸ்கிட் ஆகுது அப்படின்னா டபுள் டிஜிட்டில் கூட சுருட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோ ஸ்கோர் மேட்சாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பார்த்துலாமா? 2024 ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். ஏன்னா 2022 ஜிடிக்காக கேப்டன் ஹர்திக் பாண்டியா கப்பு வாங்கி கொடுத்துட்டு 2023 ஐபிஎல் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனார். உடனே ட்ரேட் ஆகி மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து 2024 எம்ஐயும் ஜிடி தான் ஃபஸ்ட்டு மேட்ச் அகமதாபாத்தில் ஆடுறாங்க. அப்போது உங்களுக்கு தெரியும் ஹர்திக் பாண்டியாவுக்கு பூ செஞ்சாங்க. அப்புறம் ஒரு நாய் ஓடும் போது ஹர்திக் பாண்டியாவை கூப்பிட்டதெல்லாம் ரொம்ப எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ பண்ணாங்க. பட் அந்த மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு. பட் ஆனால் அந்த மேட்ச்சை அவரால் தோத்தாங்க. 2024 அடி. அப்புறம் 2023 ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஸில் குவாலிஃபயர்ஸ் 2ல் கில்லு 100 அடித்து 233 ஸ்கோர் போட்டு ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மும்பை இந்தியன்ஸ் டீமை ரோஹித் வழி நடத்தி வந்து அந்த மேட்ச்லேருந்து வெளியில் போவார். 2025 ஐபிஎல்லில் ஞாபகம் இருக்கும் 197 அடிச்சிருவாங்க. ஜிடி ஒரு பவுலிங்கில் நல்லா கொண்டு வருவாங்க. ஹர்திக் பாண்டியாலாம் விக்கெட் எடுப்பார். ஆனால் ஜிடி சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. பட் எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஜிடியோட அட்டகாசமான பவுலிங்லேருந்து மீண்டு வர முடியாமல் தோற்றுருவாங்க. மழை வரும், கடைசியாக ஹர்திக் பாண்டியா ரன் அவுட் அடித்தா அந்த மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போயிடும் வேன் கடையில். ஆனால் மேட்சை கடைசியாக முடிச்சு விட்ருவாங்க. எஸ், அந்த மேட்ச்சில் ஜிடி ஜெயிப்பாங்க. கடைசியாக ஒரு 2-3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி உள்ளே வந்ததுலேருந்து எம்ஐக்கு த்ரெட்னிங்காக இருக்கிறாங்க. பொதுவாக எம்ஐக்கு எதிரிகள் அப்படின்னா சிஎஸ்கே, ராஜஸ்தான் ராயல்ஸ், எல்எஸ்ஜி இருந்தாங்க. ஆனால் இப்போது ஜிடி ஒரு மாதிரி
சிஎஸ்கேவா சமாளிச்சிருவோம் பாஸ், பட் ஜிடி மட்டும் சமாளிக்க முடியல பாஸுங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா பட் யார் ஜெயிப்பார்னா மும்பை இந்தியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு 52% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கதா நான் பார்க்குறேன். அண்ட் ஜிடி 48% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கதா நான் பார்க்குறேன். நீங்கள் யார் ஜெயிப்பாங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது நம்ம ஃபேண்டசி ப்ரெடிக்ஷனில் நம்ம போகலாம். ஸோ பவுலிங்கில் ஜஸ்பிரித் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் முகமது சிராஜை பிக் பண்ணுறேன். ஆல்ரவுண்டரில் ஹர்திக் பாண்டியா, சாண்டரை பிக் பண்ணுறேன். பேட்டிங்கில் சாய் சுதர்ஷன், கில், சூரியகுமார் யாதவ், ருத்தர்ஃபோர்டை பிக் பண்ணுறேன். விக்கெட் கீப்பிங்கில் வேறு வழியே கிடையாது, நீங்கள் பேட்ஷோவை பிக் பண்ணியே தான் ஆகணும். எஸ், நான் பேட்ஷோவை பிக் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா டீமில் எதுக்கு இருக்காரு, பேட்டிங்கும் பண்ணுறேன் சரியாக பண்ண மாட்டாரு, பவுலிங்லேயும் யாருக்கா இன்ஜுரினா உள்ளே வர மாட்டாரு, என்ன தான் பண்ண போகிறாரு, டாஸ் மட்டும் வந்து போட்டு போகிறாரு. அப்படிங்கிறனால அவர் கேப்டனோ வைஸ் கேப்டனை பிக் பண்ணுறதுல ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ சாய் சுதர்ஷன், சூரியகுமார் யாதவ் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் இவங்க தான். இவங்க தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது எடுக்கிறீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. பட் இவங்க தான் என்னோட கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும். கடப்பாறையை டிஸ்டர்ப் பண்ணுற, கடப்பாறைக்கு பிரச்சனை கொடுக்குற எப்போவுமே ஜிடியா யார்? ஸ்பார்டன்ஸ் ஆர் குஜராத் தமிழன்ஸ்? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சண்டை ஆரம்பிக்குது. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?